இல்ல காதலை பத்தி அலசி ஆராயலான்னு இருக்கிறேன். சோ எங்களோட போட்டி போட நீங்க தயாரா சார்? என்ன எதை நீ எதற்கு யாருக்கு சப்போர்ட்டா பேச போறீங்க? காதல் நல்லதுன்ட்டு நான் பேச வந்திருக்கிறேன். சப்போர்ட்டா சப்போர்ட்டா படம் வேணுமாயா? இங்க உங்க காமெடிக்கு அங்கேயே கூட போயிடலாம்யா. அப்படியே அங்க போறியா? சப்போர்ட்னா சப்போர்ட்டா படம்னா அங்க போறதுக்கு ஒரு காரணம். நீங்க முதல்ல லவ் பண்ணிருக்கீங்களா? ஆமா. நீங்க காதலிச்சிருக்கீங்களா? காதலிச்சிருக்கேன், பட் காதல அழிச்சது இல்ல. இல்லப்பா, லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? பண்ணிருக்கு. யாரு? ஒரு பொண்ணத்தான். பொண்ணத்தான் லவ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பையனையா லவ் பண்ணுவாங்க? ஏன் பண்ணுவாங்களே? எப்படி? எங்க அக்கா ஒரு பையனத்தான் லவ் பண்ணாங்க. ஐயோ 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 முட்டியல. இங்க பாருங்க, நான் லவ் நல்லதுன்னு பேச வந்திருக்கேன். சரி. காதல்னா என்ன தெரியுமா? என்னது? காதல்ங்கிறது ஒரு சுகமான வழி. சுகமான வழி இல்ல, அது சுடுகாட்டுக்கு போற வழி. ஏங்க காதல் கெட்டது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நெவர். காதல் கெட்ட வார்த்தை அல்ல, இரண்டு மனங்களை தொட்ட வார்த்தை. தொட்ட வார்த்தை அது போலீஸ் செல்வே ரெண்டு பேரும் விட்ட வார்த்தை. உதாரணமா சொல்லட்டுமா? காதல் பண்ணா அது எப்படி பண்ணும் தெரியுமா? எப்படி? காதல் பேனா பேப்பர் எடுத்துக்கப்பா. இங்க பாருங்க, அப்படியே அடி வயித்துல இருந்து ரொமான்ஸ் பண்ணி. அடி வயித்துல வந்தா வாமிட். லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. காதல் இப்படி அங்க அடி வயித்துல அப்படிலாம் இல்ல, அவங்க புரியவே மாட்டாங்க. ரொமான்ஸ் பண்ணி, ஃபீல் பண்ணி, லவ் பண்ணி, காதல் பண்ணி. நான் கருப்பு பண்ணி வெள்ளை பண்ணி பாத்திருக்கேன். அதெல்லாம் காதல் பண்ணி அது எப்படி இருக்கும்? இங்க அப்படி இல்லங்க. லவ் பண்ணா நீங்களே அழகாயிருவீங்க. நான் அழகாயிருவேன். நீங்க அழகாகிறது உங்களுக்கே தெரியும். அசிங்கப்படுற ஊருக்கே தெரியுமே. ஒருத்த கவிதை எழுதினா, முன்னாள் காதலியே உன் குழந்தைக்கு என் பெயரை வைக்க பிரியப்படாதே, கணவனும் காத்திருப்பான் இன்னொருத்தியின் பெயரோடு. காதல் இல்லாத இடமே கிடையாதுங்க. இன்னொரு தெரியுதான், கல் மீது உளி விழுந்தால் சிற்பம், ஓகே, நான் உண்மையில் விழுந்தால் கற்பம். இப்பெல்லாம் பேசலாமா? எங்க சுத்தினாலும் அங்கதான்ப்பா வந்து நிக்கிறாரு. நல்ல விஷயத்தை பேசு. ஒரு தமிழ் அறிஞர் முத்து ஐயா, நீண்ட நேரமா நான் அவரை கவனிச்சுக்கிட்டே வரேன். கரெக்டா இந்த இடத்துல நான் உண்மையில் விழுந்தா கர்ப்பம். இல்ல இல்லங்க, ஐயாவோட பேச்செல்லாம் பார்த்து தான் வந்திருக்கோம். ஆனா சுவாரஸ்யம், அவர் கொஞ்சம் கோவக்காரர்ல டப்புன்னு அடிச்சிருவீங்களோ? ஏன் சார் நீங்க எடுத்து கொடுக்குறீங்க? பார்த்தா கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல பரவாயில்ல சார், பெண்கள் நாங்கெல்லாம் நெருப்பு மாதிரி. அதாம ஆண்கள் அணைக்கிறோம். நெருப்ப நெருப்ப நெருப்ப. கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆண்கள் நீங்க மதிக்கிறீங்களா? என்ன ரோட்ல புத்து 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 போயிட்டே இருக்கிறீங்க. எந்த ஆண்களாவது ஹெல்மெட் போட்டு போறீங்களாங்க ஒழுங்கா? உங்களாலதான் ஆக்சிடென்டே ஆகுது. நான் திருப்பி கேக்குறேன், டூ வீலர்ல போகும்போது எந்த பொம்பளையாவது துப்பட்டா போட்டு போறீங்களா? ஏங்க அது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குன்னு ஃப்ரீயா கழட்டி வச்சுட்டு வரோம். அப்ப சுடியார் எதுக்கு சொல்றேன்? இல்ல ரோட்ல ஆராய்ச்சி தானாயா? சாரி ஐயம் சாரி. பெண்கள் நாங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். என்ன ஏங்க எத்தனை விரதம் இருக்கும் தெரியுமா? திங்கக்கிழமை கௌமாரி அம்மனுக்கு விரதம், செவ்வாய்க்கிழமை பேச்சி அம்மனுக்கு விரதம், வியாழக்கிழமை சாய்பாபாக்கு விரதம். இப்படி எல்லா விரதமும் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தானே பெண்கள் நாங்க விரதமே இருக்கிறோம். இத்தனை விரதம் நீங்க இருக்க வேணாமா? ஆம்பளை சந்தோஷமா இருக்கு ஒரு நாள் மௌன விரதம் இருக்குமா? போதுமா? உலகத்தில் பெரிய ஜோக்கு என்ன தெரியுமா? என்ன ஜோக்கு? அருகே அருகே இரண்டு பெண்கள் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார்கள். எங்க பாத்தீங்க தள்ளியோக்காரி இடிச்சுக்கிட்டு ஐயோ மகரையா ஒண்ணே தெரியாது கரும்பு தோட்டத்துக்குள்ள கருப்பு சாமியோட. ஆனா 1000 ஆம்பளை அனாதையா பாட்டு ஒயிட் சால் உட்காந்துருக்கல. 1000 ஆம்பளை எப்படி அனாதையா? சாரியா சாரியா, கொஞ்சம் வார்த்தை இடிச்சிருச்சு. நீங்க பேசுற பேச்சுல எப்படி இருக்கு தெரியுமா? பாத்து பாத்து சுட்டாலாம் பருப்பு விட்ட பணியாரம், அத படுத்துக்கிட்டே தின்னானா பழனி மலை பண்டாரம் மாதிரி பேசிட்டு இருக்க. குரம்பேட்டை பக்கத்துல பல்லாவரம், இதுக்கு மேல பேசினா கல்லாவரம் பாத்துக்க. ஹலோ, திண்டிவனம் பக்கத்துல விழுப்புரம். எப்படின்னா இருந்தாலும் நாங்க தானே உங்களை எழுப்புறோம். ஒரே சுருக்கமா சொல்லிடுறேன், லெமனை புளிஞ்சவன் ஜூஸோட போவேன், சரி உம்மனை புடிச்சவன் லூசாயே போவேன். ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். எல்லாரும் நீங்க கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்கு பொண்ணோட போட்டோ அனுப்புறீங்களே, எல்லா பெண்களும் பார்த்து கேக்குறேன் ஒரே ஒரு கேள்வி. போட்டோ அனுப்புறப்ப நல்ல தைரியமான பொண்ணு உங்க ஆதார் கார்டு போட்டோ அனுப்புங்க, உங்களுக்கு ஜென்மத்தும் கல்யாணம் ஆகாது. ஆண்கள் கூட அப்படிதான் இருப்பாங்க. சார் நீங்க சொல்லுங்க சார், இவ்வளவு பிரச்சனை போகும்போது இவ்வளவு அமைதியா வேடிக்கை பாக்குறீங்களே சார், நீங்க இது நீங்க அரசியல் மேடம் நினைச்சுக்கிட்டீங்க. ஆதாரே வேண்டாங்கிறேன். 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளைய பெத்து கொடுப்பது ஆனா பெண்ணா? பிள்ளையை காப்பது என் பெண் குல தங்கங்கள்ங்க.
பிள்ளை காக்க பெண்கள், ஆமா. ஆனா அந்த எல்லையை காக்க எங்க ஆண்கள். பாத்தீங்களா? ஐயா என்னங்க ஐயா, ஒரே போட்டி ஆகி போச்சு. இல்ல, சூப்பரா இருந்தது. ஒரு போட்டியான காமெடியா இருந்தது. நாஞ்சில் சம்பத் சார், இவர்களுடைய விவாதத்தை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னபாரதி நான் ஏற்கனவே அறிவேன். நான் நடுவராக இருந்த பட்டிமன்றத்திலே அவங்க பேசியிருக்காங்க. லொள்ளுப்பாவில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்ல மனநிறைவா இருக்கு. எதிர்பார்க்காத ஜோக்கை நீங்க அடிக்கிறீங்க. சில பேர் 25 வருஷமா ஒரு ஜோக்கே சொல்லிட்டு இருக்கான். ஐயா நீங்க யாரையாவது குறிப்பிட்டு சொல்றீங்களா? அன்னபாரதியை பத்தி சொன்னீங்க, எங்க அண்ணனை பத்தி ஏதாவது சொல்லுங்க. முத்தெல்லாம் முத்தல்ல, இந்த முத்து தான் இப்பொழுது நல்ல முத்து. ஐயா இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல வந்து எந்த நபரை சம லுள்ளுப்பா அவரு அப்படின்னு சொல்லுவீங்க? செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜு என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அவர் செய்த எது உங்களை மிகவும் மனம் கவர்ந்தது? அவர் தான் இப்ப தண்ணீரை எல்லாம் மறைக்கிறார். மதன் பாப் சார், எப்படி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ்? முத்து பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜோக்கு போயிட்டே இருந்தது. டக்குன்னு இவங்க வந்து நாங்க தான் பிள்ளைய காக்குறோன்னு எல்லைய காக்குறோம்னு சொல்லி